ஒரு தொழாத ஒரு மனிதர் அவர் மரணித்து விட்டார் என்றால் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், இவரை குளிப்பாட்ட வேண்டும், இவரை கஃன் செய்ய வேண்டும், முஸ்லிம்களுடைய மக்பராவில் தான் இவரை அடக்க வேண்டும். அவர் முஸ்லிமா காபிரா என்பதை அல்லாஹ் பார்த்து கொள்ளட்டும். அவர் முஸ்லிமா அல்லது முஸ்லிமை விட்டு வெளியேறி விட்டாரா என்பதை அல்லாஹ் பார்த்து கொள்ளட்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாமுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? முஸ்லிம்களுடைய மக்பராவில் இவரை அடக்கம் செய்ய வேண்டாம், இவருக்கு தொழுகை நடாத்தவும் வேண்டாம். வாழும் பொழுது தொழுகை இல்லாத இவருக்கு ஏன் மரணத்ததன் பின்னால் தொழுகை தேவையில்லை, அடக்குங்கள் என்பதாக இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த தீர்வுகள் எல்லாம் அவர்கள் சுயமாக கற்பனை பண்ணி எடுத்ததல்ல, ஹதீஸை வைத்து எடுத்தார்கள். தொழுகை இல்லாதவன் இஸ்லாத்தை விட்டும் தூரமாக்கி விட்டான். தொழுகை இல்லாதவன் நாளை கியாமத்துடைய நாளையிலே ஃபிரௌனோடு ஹாமானோடு எழுப்பாட்டப்படுவான். ஒரு முஸ்லிம் ஃபிரௌனோடு எழும்ப முடியுமா? ஒரு முஸ்லிம் ஃபிரௌனோடு எழுப்பப்பட்டால் எப்படி இருக்கும் சகோதரர்களே? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தக்குடைய யுத்தத்திலே இருக்கிறார்கள். அசுடைய தொழுகை அல்லது மக்ரிபுடைய தொழுகை பானாக்கி போகிறது. பதுஆ செய்தார்கள் காபிர்களுக்கு, அவர்களுடைய கபரை நரக நெருப்பை கொண்டு நிரப்புவாயாக என்று பதுஆ செய்தார்கள். அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா ஹம்சா மரணித்து விட்டார்கள், கொலை செய்து விட்டார். அதாவது இவரை ஒருவர் கொலை செய்து விட்டார். அந்த சந்தர்ப்பத்தில் கூட அதிகமான கவலைப்பட்டார்கள், பதுஆ செய்யவில்லை. ஆனால் தொழுகை விட்டதனால் பதுஆ செய்தார்கள். யுத்த களத்திலும் தொழுகையை விடக்கூடாது என்று நினைத்தார்கள் அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று நம்முடைய சமூகத்தில் பாடசாலை செல்லக்கூடிய மாணவர்கள் லுஹுருடைய தொழுகையை வந்து தொழுகிறார்களா? அந்த லுஹுருடைய தொழுகையினுடைய நிலைப்பாடு என்ன? வாலிபர்கள் வீணான எத்தனையோ செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டு இன்று தொழுகையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்களே. அதே போன்று வயது வந்த ஆண்கள் குடும்பத்திற்கு உழைக்க வேண்டும் என்ற பெயரில், தொழில் செய்ய வேண்டும் என்ற பெயரில், குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற பெயரில் எத்துணை தொழுகைகளில் பொடுபோக்கு செய்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில் தொழுகை தவறக்கூடாது. எம்முடைய சிந்தனையில் இருக்க வேண்டும், தொழுகையை விடுவது மிக பெரும் 4வது பாவம். எனவே தொழுகையை தவறவிடக் கூடாது சகோதரர்களே. எனவே உரிய நேரத்திலே தொழுகை நிலைநாட்டுவோம். இமா ஜமாஅத்தோடு அவ்வல் தக்பீரோடு மஸ்ஜிதுக்கு வந்து தொழுகை நிலைநாட்டுவோம்.